சுவானக மக்களே. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம அமித்தும் வினோத்தும் பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து காலையில நடந்து முடிஞ்சிட்டு, ஓகேவா, லைவ்ல அப்பவே நடந்து முடிஞ்சிட்டு. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு டம்மி சண்டை தான், ஆனா கொஞ்சம் சீரியஸா போட்டுக்கிட்டாங்க. வினோத் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு மாதிரி நாக்க கடிச்சிட்டு உண்மையாவே ஒரு மாதிரி எகிரிட்டு போனாப்ல, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாப்ல. சும்மா ஃபன்னா நடந்த ஒரு விஷயம் தான். இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே மாத்தி மாத்தி கலாய்ச்சிப்பாங்கல்ல ப்ரோ. இப்ப வினோத்தை பொறுத்தவரைக்கு உன்ன அமித் கிட்ட போய் ஏதாவது காமெடி பண்ணுவாப்ல, அதே மாதிரி அமித்துமே அப்பப்போ வினோத்தை பிடிச்சி வச்சு இவெல்லாம் எங்க இருந்து வந்தான், இவரை எங்க இருந்து பிடிச்சி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சும்மா காமெடி பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி பேசின விஷயம் தான் ரொம்ப சீரியஸா போய் ரெண்டு பேரும் ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டாங்க. இதுக்கு இடையில நிறைய பேர் வந்து பயங்கரமா கேம்லாம் விளையாடினாங்க. அதை கண்டுபிடிச்சு கடைசியில் வினோத் அவங்கள பிடிச்சி போட்டு கும்முனாப்ல. காலைல பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போற போக பார்த்தா எனக்கு என்னமோ இன்னைக்கு 2 ஃபேமிலி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாட்ஸ்டார்ல அந்த போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா 2 ஃபேமிலி தான் இருக்காங்க. ஒன்னு அமித்துக்கான ஃபேமிலி, இன்னொன்னு நம்ம திவ்யாக்கான ஃபேமிலி. ஸோ திவ்யாக்கான ஃபேமிலிக்கு ஆல்ரெடி ப்ரோமோ போட்டாங்க, அமித்கான ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 ஃபேமிலி தான். 2 ஃபேமிலி விட்டுட்டு இன்னும் 2 நாள்ல மற்ற ஃபேமிலி எல்லாம் எப்படி கூட்டு வந்து முடிக்க போறாங்கன்னு எனக்கே தெரியல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல போனா, நேத்து ஒரு 3, அன்னைக்கு ஒரு 6 ஃபேமிலி தான் முடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள 11 பேர் இருக்காங்க. இன்னும் 5 ஃபேமிலி உள்ள கூட்டு வரணும். அப்ப எப்படி பண்ண போறான்னு எனக்கே தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அமித் அவர்கள் உட்கார்ந்து பூரி போட்டுட்டு இருந்தார், ஓகேவா. அப்ப பூரி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வினோத் அங்க போயிட்டு, உனக்கு பூரியா போட தெரியலையா, நல்லா அமுக்கியா, அந்த மாவு அங்க உள்ள போட்டோன்னே நல்லா அமுக்கி விட்டாதான் என்ன மேல பட்டு பொஃப்னு வரும், அது அப்பதான் அவியும், நீ என்ன உனக்கு போட தெரியாதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருந்தார். அப்ப ஃபர்ஸ்ட் அமித் சொன்னாரு, ஆமா எனக்கு போட தெரியாது, நீ வேணா வந்து போடுறியா, தூர போறியா, நீ தயவுசெய்து நான் போட்டுட்டு இருக்கேன், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா சொல்லியிருந்தாரு. அப்ப வினோத்துமே கிண்டலா தான் பேசினாரு. கிண்டலா வந்து போயிட்டு வந்து பேசிட்டே இருந்தாரு. நடந்து போவாரு திருப்பி வருவார், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் போயிட்டு நின்னாலே நம்ம அமித் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது ஃபன்னா கத்துனாரா இல்ல உண்மையாவே சீரியஸா கத்துனாரான்னு தெரியல. எப்பவுமே அவங்க அப்படிதான் கத்திப்பாங்க. அதனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் சீரியஸா தெரியல, நான் ஃபன்னா தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க சீரியஸா தான் கத்தி இருந்திருக்காங்க. அப்போ வினோத் நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து, உனக்கு பூரியா போட தெரியல பாரியா, சுத்தமா அவியவே இல்லை, உனக்கு எதுவுமே போட தெரியல, நல்லா பிரட்டி போடியா, நல்லா அமுக்கியா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார்ல. டப்புன்னு அமித் டென்ஷன் ஆயிட்டு, துறப்பா சும்மா ஏதோ சொல்லிட்டே இருக்காது, நான் சமைச்சிட்டு இருக்கேன்ல, எதுக்கு என்ன போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்க, அப்பவா உள்ள வந்து சம அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு மாதிரி கத்திட்டாப்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம வினோத் என்ன பண்ணுவாருன்னா, சாதாரணமா சொல்ல, ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டு இருக்க, ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை, போட தரலதான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டு வருவாரு. டக்குன்னு அமித் டென்ஷன் ஆயிட்டு, அப்ப நீ ஏன் வந்து போடு, நான் என்ன போட தெரியாதா, நீ வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை விட்டு அப்படி வெளியே வந்துருவாரு. கிச்சனை விட்டு வெளியே நடந்து வந்து, நீ வேணா போய் போட்டுக்கோ, சும்மா ஓவரா பேசாதன்னு என்னன்னு சொல்லிட்டு அமித் சொன்னோடனே வினோத் டென்ஷன் ஆயிடுவார். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவன் கோவப்பட்டான் போல, நம்ம சாதாரண பண்ண விஷயத்துக்குலாம் அவன் கோவப்பட்டே இருக்கான இதுக்கு, அப்ப என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நான் ஜோக்கா பண்ணாலும் எப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டப்புன்னு டென்ஷன் ஆயிட்டோ, உன்னை என்ன பண்ணாங்க, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறிட்டு போயிட்டாரு. அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி எகிரிட்டு போயிருவாப்ல. இதுல வினோத் சொல்ற விஷயம் என்னன்னா, அவரு எப்போ கிச்சன் கிட்ட வந்தாலுமே அமித் இப்படிதான் விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில சொல்லியிருந்தாப்ல. நான் எப்போ கிச்சன் கிட்ட போனாலுமே அமித் இப்படிதான் விரட்டுறான், சும்மா பக்கத்துல போய் நின்னா கூட போயா அங்க போயா, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே இருக்கான். அதான் எனக்கு கடுப்பாயிச்சா, நான் கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்கு அப்புறம் சொன்னாப்ல. ஆனா அந்த இடத்துல மனுஷன் கோவப்பட்டது ரொம்பவே ஒரு மாதிரி கோவப்பட்டாப்ல. அமித் கிட்ட இப்படி கோவப்படுவாருன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நான் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் கடிச்சு அப்படி போயிட்டாரு, ஒரு கையை நீட்டிட்டு போயிட்டாப்ல. அமித்தும் ஒன்னு அந்த இடத்துல, எதுக்கு நீ இப்ப நாக்க கடிச்சிட்டு வர, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு நாக்க கடிச்சிட்டு வரன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியா பேசிட்டு இருந்தாப்ல. அது டக்குன்னு உள்ள காம மாமா வந்துட்டாப்ல. காம மாமா வந்து டக்குன்னு இந்த சண்டையை பிரிச்சு விட்டு, இப்படிலாம் சண்டை போடாதீங்க, என்ன பிரச்சனை, வினோத் ஓ மேலதான் பிரச்சனை, அவர் சமைச்சிட்டு இருக்காரு, நீ குறுக்க போவாத, அவருக்கு தான் பிடிக்கல நீ பேசும்போது, அப்ப ஏன் குறுக்க போற, உன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம மாமா வந்து வினோத்தை பிடிச்சி திட்டி விட்டாப்ல. அப்ப வினோத் அந்த இடத்துல கூட கொஞ்சம் கோவமாய் காம மாமாட்ட ஏறிட்டாப்ல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஏன் உள்ள வர, நான் என்ன பண்ண உனக்கு தெரியுமா, நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி அவர் வந்து கத்திட்டு இருக்காரு, அது ஏன் நீ வந்து ஏன்ட்ட கத்திட்டு இருக்க, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு வினோத் வந்து காமு கிட்ட ஏறிட்டாப்ல. ஒரு மாதிரி சண்டையே ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சண்டை ஆகிற மாதிரி 2 சைடுமே போஞ்சிட்டு, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, சைட்ல போய் அந்த சேர்ல உட்காந்துட்டாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ராஜா பகவத் சேர்ல போய் உட்காந்துருப்பாப்ல. உட்கார்ந்துருந்தோடனே உட்கார்ந்துருந்து ஒரு மாதிரி புலம்பிட்டே இருப்பாரு, ஓகேவா. புலம்பிட்டு இருக்கும்போது வீடு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி வினோத்தை சுத்திடுவாங்க. ஒரு சைடு பாரு, இன்னொரு சைடு சாண்ட்ரா, இன்னொரு சைடு கனி எங்க இருந்து பேசுறாங்க, டக்குன்னு அரோரா வராங்க, எல்லாருமே வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வினோத்தை லாக் பண்ணிடுவாங்க. அப்ப அவர் அந்த இடத்துல என்ன கேட்பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், சும்மா வர்றதுக்கு முன்னாடி அவன் தான் என்ன பிடிச்சி கத்தனா, அதுக்கு நான் கத்தனேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே எல்லாருமே சேர்ந்து, அவன் சமைச்சிட்டு இருக்கான்,
அவர் சமைச்சிட்டு இருக்கும்போது நீ குறுக்க போயிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கும்போது அது சமையல் டிஸ்டர்ப் ஆகுது. அவர் பல நேரங்களில் கையில சுட்டுக்கிட்டேன்னு சொல்றாரு, அதனால அவர் அப்படி கத்துறாரு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதுக்கு நீ நாக்க கடிச்சு ஏறிட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி வினோத்தை கார்னர் பண்ணிட்டாங்க. அதுலயும் அரோரா வேற வந்து சொன்னான், நீ ஏன் நாக்கு கடிச்சு போனீங்க, அது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அரோரா சொன்னால அதை அவர் மண்டை ஒரு மாதிரி ஏறிட்டு. அப்ப அவர் சாரி கேட்டார். சாரி கேட்ட மனுஷன் சாரியோட விட்டது மட்டும் இல்லாம கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாப்ல. என்னன்னா, அவன் வந்து என்ன தப்பா காட்ட ட்ரை பண்றான், அவன் இப்படித்தான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது ஒன்று சின்னதா பண்ணா கூட அது ஒரு மாதிரி கத்தி என்ன தப்பா காட்ட ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டாப்ல. அதுல டக்கு நம்ம அமித் டென்ஷன் ஆகி நீயும் தான் என்ன ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமித் ஒரு வார்த்தையை விட்டாப்ல. இது ரெண்டுமே ஆக்சுவலா அங்க நடக்கல. அவர் அடிக்கிற மாதிரியும் போல இவர் வந்து அவர் தப்பாவும் காட்ட ட்ரை பண்ணல. யாரு அமித் வந்து வினோத்தை தப்பாவும் காட்ட ட்ரை பண்ணல, வினோத் வந்து அமித் அடிக்கிற மாதிரியும் போல ஒரு கோவத்துல ஏறிட்டு போனது. ஒரு கோவத்துல வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு போனது, அடிக்கிறது வேற கோவத்துல ஏறிட்டு போறது வேற. ஸோ மொத்தத்தில் அது ஒரு மாதிரி கலவரம் ஆயிருச்சு. இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுதான் நம்ம அரோரா, பாரு, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மனசு அந்த இடத்துல சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி போயிட்டாப்ல. ஓகேவா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ரெண்டு வெளியே வந்து கட்டி பிடிச்சி அப்படிலாம் இல்லை இப்பெல்லாம் இல்லை வா மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பேசிக்கிட்டாங்க. ஆனால் மனசை அரோரா விடலை. மனசை என்ன பண்ணிட்டாருன்னா நேரம் அரோரா போய் பிடிச்சிட்டாப்ல. இங்க வா, எதுக்கு வந்து நான் பண்ணது தப்பு அப்படி இப்படி நீ எதுக்கு சொல்லிட்டு இருந்த, நான் சண்டை போட நான் பேசிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு கோவப்படலையா, நீ வந்து அந்த ஒரு நாள் நைட்டு கோவப்பட்டு இந்த டவலைகள்லாம் அப்படி தூக்கி வீசினல, அதான் போன வர சனிக்கிழமை டவலைகள்லாம் அப்படி வீசினல, அதெல்லாம் என்னது, அப்போ உனக்கு கோவம் வரலையா, கோவத்துல தான் அந்த விஷயத்த பண்ண, அப்ப நீ வந்து எதாவது பண்ணியா, நீ வந்து அந்த சாரி கேட்டியான்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி அரோராக்கு ஆப்போசிட்ல ஏறிட்டாப்ல. உடனே அரோராக்கு அந்த இடத்துல என்ன பேசன்னு தெரியல. உடனே அரோரா பல்ட்டி அடிச்சு அந்த இடத்துல நான் பண்ண தப்பு தான், இருந்தாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டேன்ல, அந்த விஷயத்தை நான் வந்து ஃபுல்லா பொறுப்பேற்றுக்கிட்டேன்ல, அப்ப நான் சாரி கேட்டேன்னா நான் வந்து அதை உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா நீங்க சாரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து திருப்பி விட்டா பாருங்க. டப்புன்னு வினோத் முடிச்சு விட்டாப்ல. நான் அப்பவே சாரி கேட்டேன், நான் நாக்க கடிச்சே தப்புன்னு சொல்லி அப்பவே சாரி கேட்டேன். நீ தான் திரும்ப திரும்ப வந்து இந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ற, சரியா? உனக்கு அன்னைக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ கோவம் வந்துச்சு. எல்லாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும், சரியா? சும்மா என்னை பத்தி எதாவது பேசாதுன்னு சொல்லிட்டு அரோராவை வினோத் மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. முடிச்சு விட்டு அப்புறம் வெளியே போய் ஒரு மாதிரி சேடா உட்காந்துருந்தாப்ல. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, ஏன்னா மனுஷன் சும்மா விளையாட்டுக்கு பண்ண விஷயத்த ரொம்ப சீரியஸா கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப சேடா உட்காந்துருந்தாப்ல. அடுத்த செகண்டே இந்த பாட்டை போட்டாங்க பாருங்க, அதுவும் ஒரு பொண்ணுக்கான பாட்டு, குட்டி பொண்ணுக்கான பாட்டுன்னு தெரிஞ்சோன்னே அமித்துக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ஃபேமிலி தான் வராங்கன்னு சொல்லிட்டு வினோத் ஓடி வந்து அமித் மேல ஏறி உட்காந்துட்டாரு ப்ரோ. அப்படியே ஏறி உட்காந்துட்டாரு ப்ரோ. அப்படியே வந்து ஒரு மாதிரி மேல போய் ஏறி அப்படியே உட்காந்துக்கிட்டாரு. பிடிச்சு கோயினா அப்படின்ற மாதிரி மேல போய் உட்காந்துக்கிட்டாரு. பார்க்க எனக்கு சம சிரிப்பா இருந்து. அப்பதான் யோசிச்சேன், ஆடா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உள்ள சண்டை போட்டு உருண்டியா, ஒரு பாட்டு போட்டோன்னா குடும்பம் ஒன்னாயிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க சண்டைலாம் சும்மா சண்டை ப்ரோ, இது ப்ரொமோ போட்டு சும்மா இது பண்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அமித்கான ஃபேமிலி உள்ள வந்தாங்க. அமித்கான ஃபேமிலி வினோத்துக்கிட்ட நல்லா பேசினாங்க. நம்ம வினோத்துமே அமித்துக்கான பொண்ணை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு பூரி ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்க அழகா இருந்துச்சு ப்ரோ. நல்லா அப்படி சின்ன சின்னதா பிச்சு அவர் சிரிச்சு சிரிச்சு ஊட்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த குழந்தைய பார்க்க சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஊட்டி விட்டாரு. நம்ம அமித்தோட அம்மா கூட வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு நீங்க தான் ஒரு நல்ல நண்பரா இருக்கீங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணி பேசினாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சும்மா ப்ரோமோல இப்படி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, நம்மளை வந்து இது பண்றதுக்கு அப்படி காமிக்கிறாங்க. மற்றபடி எங்க ஒரு சண்டையும் இல்லை. அந்த சண்டை டப்புன்னு முடிஞ்சிட்டு, எப்போ வர்ற சண்டை தான் ப்ரோ, வீட்டுக்குள்ள சின்ன சின்னதாக அது வரும்ல, அந்த சண்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு கண்டென்ட் இல்லை, வெறுமனைக்கு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு மட்டும் தான் இருக்க போறாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், வினோத் ஒருவேளை இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆனா உங்க மனசு என்ன சொல்லும்? டைட்டில் வின்னர் ஓகேன்னு சொல்லுமா, இல்ல அவர் டைட்டில் வின்னருக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லுமா, இல்ல 100% டிசர்வ்னு சொல்லுமா, இல்ல ஓகேன்னு சொல்லுமா, என்ன சொல்லும்? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா போற போக்க பார்த்தா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கேட்டேன். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.